சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஜனாதிபதி போட்ட உத்தரவு, ஸ்டாலின் அதிர்ச்சி. சில நாட்களுக்கு முன்பு ஆளுநர் ரவி தான் அனுப்பும் மனுக்களை திருப்பி அனுப்புவதாகவும் அதை ஜனாதிபதியிடம் அனுப்புவதில்லை என குற்றம் சாட்டி அவர் மீது மற்றும் ஜனாதிபதி மீதும் உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடர்ந்திருந்தார் திமுக தலைவர் ஸ்டாலின். மேலும் இந்த வழக்கில் எதற்காக ஜனாதிபதியின் பெயரும் சேர்க்கப்பட்டது. தொடர்ந்து விடுதலை பெற்ற நாளிலிருந்து சுதந்திரமான இந்த நாள் வரை இதுவரை ஜனாதிபதியின் மீது யாரும், அதாவது முதல் குடிமகன் மீது யாரும் இவ்வாறு வழக்கு தொடர்ந்து அவதூறு செய்ததில்லை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எதற்காக இம்மாதிரியான விஷயத்தை செய்தார்? எதற்காக ஜனாதிபதி மீது அவதூறு வழக்கு பரப்பினார்? மேலும் ஸ்டாலின் அவர்கள் சரியான ஆதாரமும் அதற்கான தகுந்த விஷயமும் இல்லாமல் நீதிமன்றம் வரை ஜனாதிபதியை இழுத்து வந்து விட்டார். எதற்காக இவ்வாறு செய்தார்? இதற்கு காரணம் என்ன என அதை தெரிவிக்க சில மாத காலங்கள் அவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது. இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ளது. இதில் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களோ சராமாரியாக கேள்விகளை கேட்டதாகவும் அதற்கு பதிலளிக்க முடியாமல் திமுகவின் தரப்பு திணறியதாகவும் தற்போது தகவல்கள் கிடைத்துள்ளது. அதாவது சட்டசபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டால் அது ஆளுநரிடம் வசம் செல்லும், அவரிடம் ஒப்படைக்கப்படும். அவர் அதற்கு ஒப்புதல் அளிக்க சில கால அவகாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அதில் பிழைகள் இருந்தால் அவர் திருப்பி அனுப்பிவிடுவார். அப்படி இல்லை என்றால் சில காலம் எடுத்துக்கொண்டு அதற்கு ஒப்புதல் அளிப்பார். இல்லை என்றால் ஜனாதிபதியிடம் ஒப்புதல் வழங்குவதற்காக அனுப்பி வைப்பார். இதையே வீட்டோ பவர் என கூறிவிடுவோம். அவ்வாறு அதற்கு முழு சுதந்திரம் பெற்றிருக்கிறார் ஆளுநர் அவர்கள். அதில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலையிடுவதற்கு எந்த அதிகாரமும் அவருக்கு கிடையாது. மேலும் இது போன்ற விஷயத்தில் ஸ்டாலின் அவர்கள் கை வைத்தது தவறு. அவருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? இதனால் ஜனாதிபதி அவர்கள் ஸ்டாலின் மீது வழக்கு தொடர போவதாகவும் தற்போது தகவல்கள் வந்திருக்கிறது. இதனால் தான் ஸ்டாலின் மிகவும் அதிர்ச்சியில் இருக்கிறார் என சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆளுநருடைய விஷயத்தில் ஒரு தனிப்பட்ட முதலமைச்சர் இதில் தலையிடுவது அவரது வீட்டோ பவரை பாதிக்கும் வண்ணமாக செய்வது தவறு என தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. கூடவே சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2-3 வாரங்கள் மட்டுமே உள்ளன. தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களது ஆட்சி அதிகாரம் பறிக்கப்படும். இவ்வாறு பறிக்கப்படும் இந்த சூழ்நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்தால் அவர் நிலைமை என்னவாகும் என நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.